கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 5வது மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். 4 மாதங்களை நாம் கழித்து இந்த 5வது மாதத்துக்குள் நுழைய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சாலமோன் ஸ்தோத்திரம் 31 நீதிமொழிகளை இந்த ஸ்தோத்திரம் வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது நீதிமான் துன்மார்க்கன் என்று வேறு பிரித்து அவர் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆனால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது கர்த்தருடைய நாமத்தை விவரித்து சாலமோன் எழுதுகிறான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தின் வரை வாசிக்கும் பொழுது யார் நீதிமான் என்பதை விவரித்து ஒரு பட்டியலை எசேக்கியேல் தீர்க்கதரிசனமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த பூமியிலே நீதிமான்களாய் வாழ்வோமாக. முதலாவது வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுடைய இந்த காலவிலை பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். துருகம் என்றால் ஒரு பெரிய கோட்டை, அரண், பாதுகாப்பு. இந்த மாதம் அவருடைய நாமம் நமக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பையும் ஒரு அரணையும் கோட்டையுமாய் இருக்க போகிறது. ஒரு நாமத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்கிற நாமத்தை ஆபிரகாம் தேவனுக்கு செலுத்துகிறான். அவர்தான் யெகோவா ஈரே. அப்படி என்றால் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். இந்த அதிகாரத்தின் தொடக்கம் பொழுது நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், அவன் முதிர் வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அருமையான ஒரு ஸ்தோத்திரம் மகனை ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்பொழுது ஈசாக்கை ஆண்டவர் சொல்லுகிறார், மோரியா தேசத்திலே உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் உன் புத்திரனுமாய் இருக்கிற அவனை கொண்டு பலி செலுத்து என்று சொல்லுகிறார். பிள்ளை என்றால் அவன் இஸ்மவேலை கொண்டு பலி செலுத்தியிருப்பான். ஆனால் ஈசாக் என்ற பெயரை சொல்லும் பொழுது அந்த ஈசாக்கை பலி செலுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை சுகந்தரித்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. 99 வயது ஆன பின்பாக அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தார். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் இந்த 14வது அதிகாரத்திலே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யெகோவா ஈராய் இந்த மாதத்திலே செயல்பட போகிறார். அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 2 காரியங்களை அவர் பார்த்து கொண்டதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் பார்த்து கொண்டார். 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த மோரியா தேசத்துக்கு அந்த மலையின் மேல் அவள் போகிறார்கள். அந்த குறித்த இடத்திற்கு வருகிற வரை ஆண்டவரே அந்த ஆபிரகாமையும் அவருடைய வேலைக்காரர்களையும் ஈசாக்கையும் ஆண்டு வழி நடத்தி வருகிறார். இப்பொழுது பிள்ளையாண்டன் கேட்கிறான், தீவெட்டி இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆனால் பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி இல்லையே. அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பின்பாக வேலைக்காரர்களை பார்த்து இப்படி சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் பலி செலுத்தி திரும்பி வருவோம். அப்படி என்றால் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவர்களை பாதுகாத்தார். அவன் போகிற சூழ்நிலை வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. மகனை பலியிட வேண்டும், ஆனால் வரும்பொழுது அந்த நன்மை ஸ்தோத்திரம் தீமை நன்மையாய் மாற்றப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்கள் பிரயாணங்களிலே கர்த்தரையே பார்த்து கொள்வார். எங்கே போக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் போக வேண்டும், எல்லாவற்றையும் யெகோவா ஈரா இருந்து அவர் பார்த்து கொள்வார். தீமைக்கு அனுமதிக்காதபடி நன்மை மாத்திரம் ஆண்டவர் தருவார். 2வது, அவன் பலி செலுத்துவதற்கு போனான். ஈசாக்கை அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தினான். பலி செலுத்தின பொழுது தேவதூதன் உரத்த சத்தமாய், ஏ ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் அடியேன் என்று சொன்னான். சொன்ன அடுத்த நிமிடத்திலே ஆண்டவர் சொல், பிள்ளையாண்டன் மேலே நீ கை போடாதே. அந்த தூதன் சத்தமிட்டு, பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதே. பின்பு நீங்கள் அந்த 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்பை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கெடாவை கண்டான்.
எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலையிலே பல தேவைகள் இருக்கலாம். ரெண்டாவது, உங்கள் தேவைகளை, அனுதின தேவைகளை அவரே பார்த்து கொள்வார். அவரே பார்த்து கொள்வார். ஆபிரகாம் பலி செலுத்த புறப்பட்டு போனான். ஆட்டுக்குட்டி அவன் கையில் இல்லை. அவனுக்கு தேவையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த 5வது மாதத்திலும் உங்கள் தேவைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்து உங்களுக்கு சுகந்தரிக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டப் போகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற பண்ணுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாய் இந்த மாதத்திலே மாற்றி தருவாராக. ஆமென்.